புதுக்கோட்டையில் வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கும் மாற்றுத்திறனாளிகளை மாநிலம் முழுவதும் மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைக்கும் போராட்டம் நடைபெற்றது. மாற்றுத்திறனாளிகளின் கோரிக்கையான உதவித்தொகை கேட்டு விண்ணப்பித்து காத்திருப்போருக்கு உடனடியாக உதவித்தொகை வழங்கிடவும், மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் அரசாணை எண் 52 படி 100 நாள் தொடர்ச்சியாகவும் 4 மணி நேர வேலை மற்றும் முழு ஊதியம் 319 வழங்கிடவும், மாற்றுத்திறனாளிகளில் உள்ள குடும்பங்களுக்கு 35 கிலோ AAY குடும்ப அட்டையாக சட்டப்படி வழங்கிடவும், வீடு இல்லாத மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசு வழங்கும் வீடு திட்டத்தில் ஒதுக்கி தந்திடவும், மாற்றுத்திறனாளிகள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு செல்வதற்கு பேருந்துகள் அங்கே நிற்காமல் இருப்பதால் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகின்றனர். எனவே அங்கு பேருந்து நின்று செல்ல ஆவணம் செய்யவும் வலியுறுத்தி கோஷமிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களும் பல முறை மனுக்கள் கொடுத்தோம். அந்த உதவித்தொகை இன்னும் பெற முடியவில்லை. இங்கே மற்றும் நம்முடைய மாவட்டத்தில் பல மாற்றுத்திறனாளிகள் இருக்க இடமில்லாமல் வீதியிலும் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு வீடு வழங்க வேண்டும் என்று கேட்டோம். இங்கே 100 நாள் திட்டத்தில் அனைத்து மாற்றுத்திறனாளிகளுக்கும் அனைத்து கிராம பகுதிகள் 100 நாள் வழங்க வேண்டும் என்று கேட்டோம். இந்த நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் கலெக்டர் அலுவலகத்துக்கு வருகை பெறுவது இங்கே பஸ் வசதி கிடையாது. பல முறை நம்முடைய சங்கத்தின் சார்பாக மனுக்கள் கொடுத்திருக்கின்றோம். அதுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டு எனக்கு வாய்ப்பளித்த மிகுந்த மரியாதைக்கு உரிய பெரியவர்களே, இந்த மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையேற்று நடத்திக் கொண்டிருக்கூடிய புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய சங்கத்தினுடைய தலைவர் தங்கவேல் அவர்களே, சங்கத்தினுடைய மாவட்ட செயலாளர் அருமை தோழர் கணேசன் அவர்களே, இந்த மாற்றுத்திறனாளி சங்கத்தில் அங்கம் வகித்து இந்த போராட்டத்தில் கலந்து இருக்கக்கூடிய அருமை தோழர் ரமேஷ், பாச்சா, கிரிசா, ஏ ஜான், மரிய செல்வம், எஸ் சேகர், நாராயணமூர்த்தி, மாலதி, மார்க்கோஸ், அன்பழகன், கரும்பையா, சாமி கண்ணு, ஆரோக்கியசாமி, சுரேஷ், சக்திவேல், ஆறுமுகம், MC லோகநாதன், சங்கத்தல்லா, அப்துல் காதர், மகேஷ், ஞான சௌந்தரி, சீனிவாசன், கிருஷ்ணன் செல்வம், அசருதீன் மற்றும் பேரு போடாம இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னால் நாம் ஒரு போராட்டத்தை அறிவித்தோம். அந்த போராட்டத்தில் தமிழக அரசும் சொன்னது, தேர்தல் நடைபெறட்டும், பிறகு உங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றித்தார்கள் தமிழக அரசு சொன்னது. ஆனால் நாடாளுமன்ற தேர்தல் முடிந்து அங்கேயே கூட்டிட்டாங்க. பிறகு சட்டமன்றம் கூடிட்டாங்க. ஆனால் இது சம்பந்தமா பேசலாம். ஆனால் இன்றைக்கு என்ன நிலை என்றால், அனைத்து மாவட்டங்களும் மாற்றுத்திறனாளிகள் மாவட்ட